54 அதிகாரம் 17 ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த இரண்டு காரியங்களும் ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக எழும்பும் எந்த நாவுகள், அதாவது வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே வசனத்தில் ஒரே கோட்டின் கீழாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வார்த்தைகளாக எந்த நாவுகளாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாய் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஆனாலும் தேவன் பெரியவர், நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் முறியடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆனால் இந்த வேளையில எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை தாக்கும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ளாக காயங்களை ஏற்படுத்தும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் அதை இருதயத்தை உடைக்கும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த இடத்துல பாருங்க, அநேக சொற்களுக்கு வேல்யூவே இல்லாமல் இருக்கும். மற்றவங்க யாராவது வந்து உங்களை கிட்ட வந்து ஏதாவது சொன்னாங்க, அவன் கிடக்கிறான் லூசு பை ஏதாவது பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனா அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். மேபி அப்போ நம்ம அதை கடந்து சென்று விடலாம். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்தோ அல்லது நம்ம படுக்கைக்கு செல்லும் போதோ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளாக ஞாபகத்தில் வரும். இப்படி சொல்லிட்டானே, நம்மளை இப்படி காயப்படுத்திட்டானே, இருந்தாலும் நம்ம அவனை மதிக்கலானாலும் சரி, அந்த வார்த்தை நமக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளும் போது ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துக்கு விரோதமாக அல்லது ஒரு நபருக்கு விரோதமாக ஒரு கத்தியோ அல்லது ஒரு கன்னோ அல்லது கொடிய ஆயுதங்களோ எதிராகி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சுவது உண்டு. ஆனால் அதுக்கு நமக்கு எதிராக பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு நம்ம சில நேரத்தில் அது கனத்தை கொடுக்க மாட்டோம், அது மரியாதையை செலுத்த மாட்டோம். அது பாருன்னு வார்த்தை தானே, அவன் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதே போல் தேசத்துக்கு விரோதமாக எந்த ஒரு வார்த்தைகள், அதாவது ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாட்டு அதிபரோ ராஜாக்களோ என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டுக்கு விரோதமாக சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. பேசும்போது அவன் பேசதானே செஞ்சான் அப்படி சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் இதுக்கு அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு விரோதமாக சில ஆயுதங்களை ஏவும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இஸ்ரேலுக்கு விரோதமாக ஏவுகணைகள் ஏவப்பட்டது. அப்போது அந்த ஏவுகணைகள் ஏவப்பட்ட உடனே அதுக்காக உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதே ஈரான் நாட்டில் இருக்கிற அதிபர்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு தேசத்துக்கு விரோதமாக பேசினார்கள். அது வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த நியூக்ளியர் பாம்பாக இருந்தாலும் சரி, பல விதமான அட்டாமிக் பாம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, உடனடியாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வேதாகமம் எப்படி அதை குறிப்பிடுதுன்னா, ரெண்டுமே ஒரே கோட்டின் கீழாக ஆண்டவர் அதை வைக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த நாவுகளாக இருந்தாலும் சரி, வாய்க்காமலே போகும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வாயின் வார்த்தைகள் பாருங்க, சில நேரத்தில் நம்மளை அதிகமாக காயப்படுத்தும். நான் ஏற்கனவே இந்த சீரீஸ்ல, புதிதாக்குகிற சீரீஸ்ல 1ஆம் நாள்ல இருந்து இன்றைக்கு 8ஆம் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வார்த்தைகளை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். மற்றவங்க நம்மளை காயப்படுத்துவதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகள் நம்மளை இருதயத்தில் எப்படி கிரியை செய்யும், எப்படி அதை பாதிப்பை கொண்டாக்கும். அதே போல அநியாயத்தில் உருவாக்கப்படுகிற எல்லா வார்த்தைகளும் தேவன் முறியடிக்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. ஆமென். இந்த நாளில் இந்த செய்தியின் மூலமாக 2 கூட்டத்தாரை தேவன் தொட வேண்டும் சொல்லி பிரியப்படுகிறார். ஒன்று, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகளாக இருக்கலாம். தேவன் 2 பேரையும் இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி பிரியப்படுகிறார். இனிமேல் நீங்கள் இது போல செய்யாதீங்க. இது போல யாராவது உங்களுக்கு செய்திருந்தாலும் அது நிச்சயமாய் உங்கள் மேலே வல்லமையாய் இறங்காது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் 2த்தையும் ஒரே அளவில் ட்ரீட் பண்றார். ஒன்று வெப்பன்ஸ், இன்னொன்று வார்த்தைகள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18ஆம் நீதிமொழிகள் 21ஆம் வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரெண்டுத்துக்குமே மரணமா இருந்தாலும் சரி, ஜீவனமா இருந்தாலும் சரி, அது வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்ல அந்த வல்லமை உண்டு. ஆமென். ஆனாலும் அதுல கர்த்தர் நம்ம ஒருபோதும் நிர்மலமாக விடமாட்டார். அந்த எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம மேற்கொள்ள முடியாது. எப்போ மேற்கொள்ளாதுன்னா, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்போது அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இல்லாமல் சென்றுவிடும்.
மீன் இப்போ நம்ம நிறைய பேர் இந்த தீபாவளிலாம் வந்துச்சு, இந்த பட்டாசுலாம் வெடிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புஸ்ஸு பட்டாசுன்னு ஒன்று இருக்கும் இல்லை? அது என்னென்னா கொளுத்தி வச்சான்னே பயங்கரமாக எரியும், பரபரன்னு எரிஞ்சு பார்த்தீங்கன்னா புஷ் அப்படி போயிடும், வெடிக்கவே வெடிக்காது. நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வெடிக்கும்னு பார்ப்போம், அது வெடிக்கவே வெடிக்காது என்ன. ஸோ அது மாதிரி சிலரோட வார்த்தைகள் பயங்கர கடினமாக இருக்கும், ஆனால் அதுக்கு வேல்யூவே இல்லாமல் தேவன் மாற்றி விடுவார். உங்களோட வாழ்க்கையிலும் சரி, அநேக வார்த்தைகள் உங்களுக்காக விரோதமாய் பேசப்பட்டிருக்கலாம், காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அதை எப்படி மாற்றுவார்னா, அந்த புஸ்ஸா போகிற பட்டாசை போல அவர் ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆமீன். இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாக்குக்கு எலும்பு இல்லை, ஆனால் அது எப்படி வேணால் வளைந்து பேசும். ஒரு நாளைக்கு நல்லதாக பேசும், இன்னொரு நாளைக்கு வேறு மாதிரி பேசும். பலர் என்னோட கூட பேசுவாங்க, பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை நேரில் பார்த்த உடனே பயங்கரமாக வித்தியாசமாக பேசுவாங்க. அதே நபர் நமக்கு முதுகு பின்பாக பேசும்போது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட பேச்சு வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும், அவங்க நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த கோபம் பயங்கரமாக தெரியும். ஆனால் நேரில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நம்ம இடத்துல பேசுவார்கள், நம்மளோடு கூட பழகுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். அதில் அதே போல் ஆட்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட குடும்பத்தில் அதே போல் நபர்கள் இருக்கலாம், உங்கள் சகோதரர்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். பெற்றோர்கள் ஒரு மோஸ்ட்லி அது போல் செய்ய மாட்டாங்க, ஆனாலும் சில பெற்றோர்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நான் பார்க்கும். விசேஷமாக பிள்ளைகள் அது போல் இருக்கலாம். பெற்றோர்களுக்கு பார்க்கும்போது, அம்மா நான் அப்படி பார்த்துக்கிறேன், நான் அப்படி உதவுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு பெண்டாட்டி அவங்களோட வீட்டுக்கு போன பிறகு பொஞ்சாதியோட பேச்சை கேட்டுட்டு வித்தியாசமாக தாய் தகப்பன் செய்கிற பிள்ளைகளும் இந்த நாளில் உண்டு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆமீன். ஆனால் கர்த்தராகிய தேவன் எப்படி அந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளையும் முறியடிக்கிற தேவன் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் செயல்படுகிற எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, தேவன் அதை முறியடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாவை குறித்து, வார்த்தைகள் குறித்து நான் பார்க்கும்போது யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அதிகமாக இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதியை கொஞ்ச நேரம் நாம் தியானித்து கடந்து செல்வோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இந்த பாருங்க, நாவு சிறிய அவயமா இருந்தாலும் சரி, நம்ம சரீர உறுப்புல நாவு ஒரு சின்ன அவயம், ஆனா அந்த நாவு பயங்கரமானதை பேசும். அதோடு கூட சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறதோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்ட நாவின் வல்லமை இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா காடுலாம் வந்து ஒரே நாளில் உருவாகிறது கிடையாது. காடு எத்தனையோ ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு காடு உருவாக்க வேண்டும். ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறோம், ஒரு பெரிய நிலத்தை எடுக்கிறோம், அந்த இடத்துல காட்டை உருவாக்க வேணும்னா நீங்கள் விதைகளை தூவ வேண்டும், அந்த இடத்துல தண்ணீர் இருப்பதுக்கு ஒரு இடத்தை செட் பண்ணணும். இது போல பல வேலைகளை செய்து அந்த காட்டை நாம் உருவாக்க வேண்டும். தானா இருக்கிற காடுகள் பல நூற்று ஆண்டுகளாக இருக்கிறது. அப்படி பல நூற்று ஆண்டுகளாக இருக்கிற காட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீப்பொறி அந்த காட்டையை அழித்து விடும். அந்த சின்ன தீப்பொறிக்கு இருக்கிற வல்லமை எங்க இருக்குன்னா நம் வாயின் வார்த்தைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்குது. நீங்க யூஸ் பண்றவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். சரி, பாருங்க 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், யாக்கோபு 3:3-4. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். இங்க கடிவாளமா இருந்தாலும் சரி, சுக்கானா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு உருவத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு பொருளா இருக்கிறது. குதிரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமல், ரொம்ப வேகமாய் செல்லக்கூடிய ஒரு மிருகம். அந்த மிருகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுனா கடிவாளத்தினாலே அந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. அதே போல பெரிய கப்பலாக இருக்கலாம், ஆனால் சின்ன சுக்கானாலே அந்த கப்பல் எந்த திசைக்கு போக வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது. அதே போலதான் நம்ம சரீரத்தில், நம்ம சரீரம் எதை வைத்து நம் சரீரம் நடக்கும்னா நம் வாயின் வார்த்தைகளை வைத்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். அதே போல உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் கூட சில நேரத்தை உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு விடும். இப்படி இருக்கும்போது பாருங்க, ஆனால் எப்பொழுதுமே கர்த்தராகிய தேவன் தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்.
ஆமென். உங்களுக்கு நீங்க யோசிக்கலாம், எனக்கு விரோதமா இப்படிலாம் பேசிட்டாங்க, எனக்கு விரோதமா இப்படி செயல்பட்டுட்டாங்க, எனக்கு விரோதமா இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டாங்க அப்படி சொல்லி உங்க உள்ளத்துக்குள்ளாக ஒரு வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகளை இந்த வேளையில நிர்மூலமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது பாருங்க, நீங்கள் தேவன் மேல நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்குகிறேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமைகள் அந்த நாவின் அதிகாரத்தை, அந்த நாவில் இருக்கிற வார்த்தையின் அதிகாரத்தை உடைக்கும், நொறுக்கும், முறியடிக்கும். அல்லேலூயா. 8ஆம் வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஆமென். இந்த இடத்துல நான் இதே பகுதியை ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். But no man can tame the tongue, it is restless evil, full of deadly poison. நேற்று கூட இந்த டாபிக் நம்ம லைட்டாக டச் பண்ணிட்டு வந்தோம். விஷ பாட்டில்னு சொல்லுவாங்க இல்லை, விஷ பாட்டில், ஸ்லோ பாய்சன். நாக்குக்கும் ஒரு விஷத்தை கக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது நம்முடைய நாக்குக்கு. நம்ம யோசிக்கலாம், பாம்போட வாயில தான் விஷம் இருக்குன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் அதை காட்டிலும் வல்லமையான கொடிய விஷங்கள் நம்மளுடைய வாயில இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இது உங்களோட வாயின்னு சொல்ல மாட்டேன், நம்முடைய வாயில இருக்கு. நம்ம எல்லார்கிட்டையும் அந்த வல்லமை இருக்கு. ஆமென். அதை எப்படி பயன்படுத்தணும் சொல்லி தேவன் நம்ம கொடுக்கிற ஞானத்தை கொண்டு நாம் பயன்படுத்த போது பாருங்க, அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். தொடர்ந்து 9ஆம் வசனம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரே, இப்படி இருக்கலாகாது. ஆமென். இது விசேஷமாக யாருக்கு பேசப்படுகிறதுனா, தேவனை ஆராதிக்கிற ஜனமாகிய நமக்காக பேசப்படுகிற வார்த்தைகள். இந்த 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். யார் துதிக்கிறா? இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் துதிக்கிறார்கள். அதே தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். அப்போ எந்த மனுஷன் நம்ம சபித்தாலும் அவன் யாரால உருவாக்கப்பட்டவன் என்றால் தேவனாலே உருவாக்கப்பட்டவன். தேவனால உருவாக்கப்பட்ட, அது கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவன் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படி உருவாக்கப்பட்டவன் என்றால் தேவனால் உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனை சில நேரத்தில் நம்ம சபிக்கிறோம். இது யாருக்காக குறிப்பாக பேசப்படுதுன்னா, கிறிஸ்துவர்களுக்காக, தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக பேசப்படுகிற வார்த்தைகள். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய கோபம் எப்படி வெளிப்படும்னா, நம்ம வாயின் வார்த்தையால் வெளிப்படும். இருதயத்தை சுத்திகரிக்கிற இந்த ப்ராசஸ்ல, நம்ம சரீரத்தை சுத்திகரிக்கிற இந்த ப்ராசஸ்ல முக்கியமான பகுதி இந்த பகுதி. நம்ம வாயின் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதோடு கூட 10ஆம் வசனம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, அப்படி இருக்கலாகாது. ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தும், ஆண்டவர் குறித்து பேசுறோம், ஆண்டவரை புகழ்ந்து பாடுறோம், ஆண்டவரை எல்லா விதத்திலும் உயர்த்தி பேசுறோம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களும் இதே நாவிலிருந்து புறப்படுகிறது. மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு முதுகு பின்பாக பேசுகிற வார்த்தைகள். என்கிட்ட ஒரு தங்கச்சி தெரியும். அந்த தங்கச்சிக்கு அவ்வளோவா தமிழ் தெரியாது. அவங்க ஒரு நாள் பைபிள் காலேஜில் நடந்த சம்பவம். அவங்க வந்து, நான் மூஞ்சி மேலே பேசுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அது மூஞ்சி மேலே பேசுனா அப்புறம் தான் புரிஞ்சது. ஃபேஸில், ஆன் த ஃபேஸில் டைரெக்டாக முகத்தை பார்த்து பேசுகிறவர். நான் அப்படிப்பட்டவ அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு கூட அந்த வார்த்தை இன்னும் என் நினைவில் இருக்குது. மூஞ்சி மேலே பேசுகிறேன். இன்றைக்கு கூட நம்ம எப்படி பேசணும்னா, சில நேரத்தில் நேராக அவள் கண்களை பார்த்து, நீ இப்படி செஞ்சுட்ட, இப்படி பண்ணிட்ட, இது இப்படி நீ பண்ணியிருக்க கூடாது, அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியவான். முதுகு பின்பாக சென்று நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு எப்போதுமே நம்ம நேசிக்கிற பிள்ளைகளாய் வாழணும். அப்படி நீங்க வாழுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தாலும் சரி, நேராக, முகத்துக்கு நேராக இப்படி இப்படி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. நான் இப்படி செய்யலை, இப்படி செஞ்சேன், ஆமாம் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க. கர்த்தர் அந்த இடத்துல மிகுந்த சமாதானத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படக்கூடாது. கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஆமென். இந்த நாளில் நான் முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ளே செல்லுகிறேன். அதுக்கு முன்பாக இந்த செய்தி நிச்சயமாய் நீங்கள் உங்களுடைய நாவை, உங்களோட வார்த்தைகளை மற்றவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாம். அல்லது இந்த செய்தியின் மூலமாக
உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகளை தேவன் இந்த நாளில் முறியடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கு. அதுக்காக நாம் கடைசியில் ஜெபிக்க போகிறோம். எப்படிப்பட்ட வல்லமைகளாக இருந்தாலும் சரி, என் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக அது ஒன்றுமில்லாமல் மாறும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இங்க பாருங்க, முதலாவது 4 சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பித்து நாம் ஜெபிப்போம். சுருக்கமாக நம்ம கடந்து செல்வோம். ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்கள். 1 சாமுவேல் 17, 43, 44. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இந்த இடத்துல இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். இந்த இடத்துல தாவீதுக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகள். தாவீதை முதல்ல ஹியூமிலேட் பண்றான், அவனை குறை சொல்லுகிறான், தூஷணமாக பேசுகிறான். 2வது சபிக்கிறான் கோலியாத். 3வது பயமூத்துகிறான். 4வதாக உன்னை நான் அழித்து விடுவேன் சொல்லி வார்த்தைகள் வருகிறது. ஆனா நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளே நாம் இருப்போமானால் உங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற எல்லா நாவும் முறியடிக்கப்படும், எல்லா வார்த்தைகளும் முறியடிக்கப்படும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க நின்று கொண்டு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும், எப்படிப்பட்ட கோலியாத்தாக உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் முறியடிக்க முடியும். அந்த விசுவாசத்தோட நீங்கள் இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் இந்த யுத்தத்தில் கர்த்தரோடு கூட நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் நிற்கும்போது பாருங்க, உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட வார்த்தைகளாக சரி, எப்படிப்பட்ட பொய்யின் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உங்கள் மேலே போடுகிற பழிகளாக இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அதை முறியடிக்க வல்லமை உள்ளவர் இருக்கிறார். இந்த இடத்துல கோலியாத் சொல்லுகிற வார்த்தைகள் பாருங்க, ரொம்ப நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்துல போ பிசாசு என்றோம். ஆனா கோலியாத் எப்படி சொல்றான், அவனுடைய தேவர்களை வைத்து தாவீதை சபிக்கிறான். இந்த இடத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த யுத்தத்துல எந்த தேவனுடைய நாமத்தை யூஸ் பண்ணவங்க வெற்றி பெற்றாங்க? கோலியாத் யூஸ் பண்ண தேவர்களோட நாமங்களா அல்லது தாவீது பயன்படுத்தின நாமமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க, எப்பொழுதுமே தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல எப்படிப்பட்ட உங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கலாம், உங்களை சபிக்கிற வார்த்தைகளாக இருக்கலாம், உங்களை பயமுற்றுகிற வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது உங்களை நிர்மூலமாக்குகிற வார்த்தைகளாக இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய நாமத்தில் நீங்கள் நிற்கும்போது தேவன் அதை நிச்சயமாய் முறியடிப்பார். அதே அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். இந்த இடத்துல நீங்க பாருங்க, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, ஆனா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காருன்னா, அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை, அந்த நாமத்தில் இருக்கிற அதிகாரம், அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த நாமத்துக்கு கீழாக இருப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரன் பேசியிருக்கலாம், உங்க சகோதரர்கள் பேசியிருக்கலாம், உங்க நண்பர்கள் பேசியிருக்கலாம், உங்களோடு கூட இருக்கிறவர்கள் பேசியிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசியிருக்கலாம், எப்படிப்பட்ட மனுஷர்கள் உங்கள் மேலே பொய்யாக, உங்கள் மேலே அநியாயமாக போடப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களை சபிக்கிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, தேவன் அதை முறியடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 46ஆம் வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். வாசிங்க. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அது முன்பாக வாசலாம் விட்டுலாம். ஆனா அதனாலே இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ நீங்க அந்த நாமத்தை விசுவாசிக்கும் போது பாருங்க, நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வல்லமை உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தாவீது சொல்ற வார்த்தை பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இந்த வார்த்தை அந்த நாளில் இஸ்ரவேலில் மாத்திரமல்ல, பிலிஸ்தீனர்கள் மத்தியில் மாத்திரமல்ல, சுற்றி இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் வல்லமை உள்ளவர். இஸ்ரவேலின் தேவன் வல்லமை உள்ளவர். அவங்க கிட்ட வாழாட்டக்கூடாதுப்பா, அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுப்பா அப்படி சொல்லி அவங்களுக்கு எப்பொழுதுமே இப்படிப்பட்ட அரக்கனை ஒரே ஒரு கல்லினாலே தேவன் முறியடித்து விட்டாரே.
தாவீது முறியடித்து விட்டான விட தாவீதின் தேவன் முறியடித்து விட்டாரே. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை தான் விசுவாசிக்கிறோம். நீங்கள் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக எப்படிப்பட்ட நாவுகளின் வல்லமைகளாக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக 2 ராஜாக்கள்ல ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னா, இங்க சமரியா பட்டணத்துல மிகவும் கொடிய பஞ்சம் நிலவுகிறது. அந்த பஞ்சத்தின் மத்தியில இப்படி தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஒரு மனுஷன் கிண்டல் அடிக்கிறான். அது என்னன்னு சொல்லி நாம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கும் கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நான் ஏற்கனவே சொன்னது போல சமரியா பட்டணத்துல மிகவும் கடினமான கொடிய பஞ்சம் நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில தேவனுடைய மனுஷனாகிய எலிசா என்ன பண்ணுகிறார்? ஒரு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். அந்த வார்த்தை என்னன்னா, நாளை இன்று தினம் இங்க கோதுமை எல்லா பொருட்களும் என்னன்னா ரொம்ப மலிவான விலையிலே விற்கப்படும் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அதை கேட்ட ஒரு மனுஷன் பிரதானி என்ன பண்றான்? தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். உங்களுக்கு மேல இருக்கிற அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை யாராவது குறை சொன்னாலோ, உங்களுக்கு விரோதமாய் பேசினாலோ, நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என் மேல அபிஷேகத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது பாருங்க, அப்படி பேசப்பட்ட வார்த்தைகள் நிர்மலமாகும். இங்க சமரியா பட்டணத்துல எப்படிப்பட்ட பஞ்சம்னா, கழுதையோட தலை இங்க விற்கப்படுகிறது. பிள்ளைகளை கொண்டு சாப்பிடுகிற சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. இப்படிப்பட்ட கொடிய பஞ்சத்தில் இருக்கிற இந்த தேசத்துல தேவன் ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு வருகிறார். அப்போ இதை கிண்டல் பண்ணுகிற மாதிரி, தேவனோட வார்த்தையை கிண்டல் பண்ணுகிற மாதிரி சிலர்லாம் சொல்லுவாங்க, இவன்லாம் என்ன செய்தி கொடுக்குறான் அப்படி கூட சொல்லிடலாம். ஆனா நான் பேசுவது தேவனோட வார்த்தை. அல்லேலூயா. இது என்னோட இருதயத்தில் வருகிற வார்த்தைகள் அல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். இதுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை, இதுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆனால் இந்த நேரத்தில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, எப்படிப்பட்ட மனிதர்களாய் நீங்கள் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசாதீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒருபோதும் பேசாதீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. உங்க மனுஷன் பேசுகிற வார்த்தைக்கே வல்லமை இருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனோட வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உள்ளது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அப்படி வல்லமை உள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு விரோதமாய் ஒருபோதும் நம்ம பேசக்கூடாது. இங்க பேசின மனுஷன் தேவனுடைய வார்த்தையின்படி என்னன்னா அதை பார்க்கிறான், ஆனால் அதை அனுபவிக்காமல் செல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே நீ சாப்பிட மாட்டாய் என்றான். நீங்க தொடர்ந்து நீங்க வாசிக்க போது பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி வல்லமை உள்ளதுன்னா, அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை எப்போதுமே இப்படிதான் செயல்படும். கர்த்தருடைய வார்த்தை சும்மா காத்துல இருக்கிற வார்த்தைகளாய் நீங்கள் நினைக்க வேண்டாம். வேதாமத்தில் ஒரு பேப்பர்ல இருக்கிற வார்த்தைகளாய் நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தை. ஒரு மனுஷன் என்று செய்கிறதை காட்டிலும் வல்லமையா அந்த வார்த்தை கிரியை செய்யும். கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா திரும்பியே போகாது. அல்லேலூயா. It never goes avoid. அந்த வார்த்தைகள் ஒருபோதும் சும்மா போகவே போகாது. கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள். இப்போ இந்த மனுஷனுக்கு என்ன ஏற்படுகிறதுன்னு சொல்லி நாம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல,
2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம். அவன் கண்களால் பார்க்கிறான், ஆனால் அதை சாப்பிட முடியாமல் செல்லுகிறது. அவன் கண்களால் பார்க்கிறான், விலை குறைஞ்சு போச்சு, தேசத்துல பஞ்சம் முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி தன் கண்களால் பார்க்கிறான். ஆனால் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் செத்து போகிறான். ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீங்கள் நிற்காதீங்க, பேசாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்னா, நீங்க எப்போதுமே விசுவாசிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா, நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயத்தில் வைக்கும்போது அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பரிசுத்தமாய் மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை மேலாக உயர்த்தும். கர்த்தருடைய வார்த்தை எப்போதுமே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எந்த இடத்துல சரி ஒரு மனுஷன் தேவ செய்தி கொடுக்கிறான்னா, தயவு செய்து அதுக்கு கூர்ந்து கவனிங்க. சில நேரத்தில் வேதத்தை புரட்டி பேசுவார்கள், அதற்கு உங்கள் செவிகளை அடைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை எந்தெந்த இடத்துல பேசப்படுகிறதோ அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. செவி கொடுக்கும் போது பாருங்க, அது நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். என்னாகமம் 22:5-6. அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தாருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். இங்க ஒரு ராஜா என்ன பண்றான், பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைத்து வரும்படியாக ஆளை அனுப்புகிறான். அனுப்பின உடனே எதற்கு ஆள் அனுப்புறாங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சபிக்கும் போது பாருங்க, தேவன் அவர்களை சபிப்பார் என்று சொல்லி இந்த ராஜா நினைத்தபடினாலே பிலேயாமை அழைத்து வருகிறான். அது பெரிய ஸ்டோரி, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சம்பவத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, தேவனோட வார்த்தை நிச்சயமா ஒருவனை ஆசீர்வாதமாய் மாற்றும், அதே நேரத்தில் சாபமாயும் மாற்றும். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பேசும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து வருகிறார்கள். அந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கழுதை பேசுது, நிறைய விஷயங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் மாறுது. இது எல்லாமே என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் சரி, அது நிச்சயமாய் வாய்க்காமலே போகும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா நீங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது, சில நேரத்தில் கொண்டு சிலர் பார்த்தீங்கன்னா பைபிளை கொண்டே சிலரை சாபம் விடுவாங்க. நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான், வேதாமத்தை வைத்து ஒருவனையும் நாம் சபிக்க முடியாது. வேதாமத்தில் நிற்கிற வேதாமத்தை தூக்கி நடக்கிற ஒரு மனுஷனா நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் ஒருபோதும் ஒருத்தனுக்கு சாபத்தை கொடுக்க முடியாது. அது உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவனை சபிக்க முடியாது. அவன் என்ன அவரான் பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். அவன் பாவம் செஞ்சிருந்தா அவன் பாவியாய் இருந்தாலும் சரி, அவனை பரிசுத்தமாய் மாற்றுகிற கர்த்தர். நீங்களும் நானும் ஒரு நாளில் அப்படிதான் இருந்தோம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் பாவியாய் இருந்தோம். நமக்குள்ளே இருந்த அநீதி அதிகம். ஆனால் கர்த்தர் கிருபையை நம்மை ரட்சித்து இன்றைக்கு பரிசுத்த ஜனமாய் நாம் மாற்றியிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது ஒருபோதும் ஒருவருக்கு எதிராக உங்கள் நாவினாலே பேசாதீங்க, அது யாராக இருந்தாலும் சரி. ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் பார்த்த, ஒரு பொம்பளை ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா இவங்க அழிஞ்சு போகணும், ஏசப்பா ஏசப்பா இவங்க நாசமாக போகணும், ஏசப்பா அப்படி சொல்லி பேசுகிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஏசப்பா நிச்சயமாக அந்த ஜபத்தை கேட்பாரா? நிச்சயமா கேட்க மாட்டார். நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, அவன் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் நாம் ஜெபிக்கவே முடியாது. அதே என்னாகும், இன்னும் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். 31.
அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற தூதனை கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். பாருங்க, இந்த மனுஷன் கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கலாம் என்று சொல்லி போகும்போது கர்த்தருடைய தூதனானவன் பிலேயாமை தடுத்து நிறுத்துகிறார். கழுதை பேச ஆரம்பிக்குது. அப்போ நீங்க ஒரு மனுஷனுக்கு விரோதமா நீங்கள் செயல்படணும் சொல்லி நினைச்சீங்கன்னா கர்த்தர் கழுதையும் பேச வைப்பார் உங்ககிட்ட. அப்பனா நீங்க என்ன ஆயிடும்னா கழுதை பேச்சையும் கேட்கிற ஒரு மனுஷனா மாறிடுவீங்க. அல்லேலூயா. கேட்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். ஆனால் நிச்சயமா இதை நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசாதீங்க. என் இடத்துல நிறைய பேர் சிலர்லாம் வருவாங்க, ஏதாவது குறை சொல்லுவாங்க. சொன்ன உடனே எனக்கு விரோதமாக தான் பேசியிருப்பாங்க. பேசணும் கேட்டான், சரி ஓகே கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நாம் ஒருபோதும் நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்த வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் வியாதியை விரட்ட வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் சகலவித அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒருபோதும் இயேசுவின் நாமத்தில் ஒரு மனுஷனை சபிக்க நமக்கு வல்லமை கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, பல வருடங்களாக நீ கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, பரம்பரை கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் ஒரு மனுஷனை சபிப்பதற்கான வல்லமை நம்ம இடத்துல கிடையாது. அவன் நாசமா போட்டுன்னு ஒருபோதும் நீங்க சொல்லவே முடியாது. ஐயோ அவ இப்படிலாம் பண்றாலே அவன் நாசமா போயிடுவான்னு சொல்லி ஒருபோதும் நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அது வாய்க்காது, பலிக்காது. அதனால உங்க உள்ளத்துல எப்போதுமே இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒருவருக்கும் விரோதமாய் நாம் பேச முடியாது. பேசினாலும் கர்த்தர் அதற்கு துணை நிற்க மாட்டார். அல்லேலூயா. என்னாகமம் 23:11. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமையல்லவா என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வாயிலே அருளினதை சொல்வதே என் கடமை அல்லவா? கர்த்தர் இன்றைக்கும் உங்களோட வாயில இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைக்கிறார். ஒருபோதும் ஒருத்தரை நம்ம சபிக்கவே முடியாது. நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அது உங்கள் விரோதியாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் மனைவியோட இவெல்லாம் போறான் பார், எப்படி ஆக போறான் பார் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். என்னதான் சொல்லியிருந்தாலும் சரி, யாரை குறித்தாலும் சரி, கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ புருஷனையோ எந்தவித உறவுகளையோ நம்ம நெருங்கின நண்பர்களையோ ஒருபோதும் நாம் சபிக்க முடியாது. அதே நேரத்தில் விசேஷமாய் ஊழியர்களை குறை சொல்லவும் கூடாது. ஊழியர்களை நீங்க எப்போ குறை சொல்லலாம்னா அவள் வேதாமத்தை புரட்டும் போது நீங்கள் குறை சொல்லலாம். கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கும்போது குறை சொல்லலாம். ஆமென். ஆனா ஒருபோதும் ஊழியனை பார்த்து குறை சொல்லாதீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான்காவதாக ஒரு சம்பவத்தை விசேஷமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பார்த்து நாம் முடிப்போம். ஆதியாகமம் 37 5 நாம் வாசிப்போம். நேரம் குறைவாக இருக்கனால கொஞ்சம் வேகமாக நாம் கடந்து செல்வோம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்கு வருமா என்று அவனை கடிந்து கொண்டான். இந்த இடத்துல யோசேப்பு தன் சொப்பனத்தை குறித்து தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லும் போது என்னன்னா, அங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் எனக்கு இந்த சொப்பனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நல்ல எண்ணத்துல யோசேப்பு என்ன பண்றான், அந்த சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிறான். பகிர்ந்து கொண்ட உடனே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பகையாக இருந்த அந்த சகோதரர்கள் இன்னும் அதிகமாக பகைக்க ஆரம்பித்தார்கள். தகப்பனும் கொஞ்சம் கடினமாக, தகப்பன் நேசிக்கிற ஒரு பிள்ளை தான் பென்யமீனும் யோசேப்பும், ரொம்ப நெருங்கின பிள்ளைகள் தான். ஆனாலும் தகப்பனுக்கும் கோபம் வந்துடுது. நானும் உன் தாயை உன்னை வணங்கணுமா அப்படி சொல்லி கேட்குற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுது. மாறின பிறகு பாருங்க, இந்த ட்ரீம் அப்படியே இருக்கு, இந்த சொப்பனம் அப்படியே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொப்பனம் வைத்துக் கொள்ள விட கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பின் மேலே வல்லமையாக இருக்கிறது. இங்க ஒரு பீரியட்ல சகோதரர்கள் வீட்டை விட்டு தூரமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சீகேமில் போயிருப்பாங்க. அப்போ தகப்பன் கூப்பிட்டு யோசேப்பினிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ போய் அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க நலம் விசாரிச்சு என்கிட்ட தப்பா. யோசேப்பு சொல்ற, ஓகே நான் போறேன், ஐ வில் கோ அப்படி சொல்லிட்டு யோசேப்பு போகிறார்.
நான் இந்த எப்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து சீகேமுக்கு போகிறார். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தபோது 78.2 கிலோமீட்டர் எப்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து சீகேம். இப்போ இந்த பையன் வேலைக்காரங்க யாரும் கூட போல, ஆபிரகாம் ஈசாக்கு போனது போல வேலைக்காரர்கள் கூட போல, இந்த சின்ன பையன் 17 வயசு பையன் எப்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து சீகேமுக்கு போகிறார். எப்படி போனான்னு சொல்லிட்டு பைபிளில் போடப்படல. நடந்து போனாரா, கழுதை மேலே போனாரா, குதிரை மேலே போனாரா, எதுவும் இல்லை. ஓகே, எனிவே கடந்து செல்லுகிறார், தனியாக செல்லுகிறார். கூட யாராவது போயிருந்தால் அவனை காப்பாற்றுவதற்கு அவள் உதவி செய்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு தனியாக போகிறார். தனியாக போகும்போது பாருங்க, அங்கே சீக்கிரமில் போய் தேடி பார்க்குறா. தேடி பார்த்தோன்னா அங்கே இருக்க மனுஷன் கேட்குறேன், என்னப்பா தேடுற அப்படி சொல்லி கேட்ட உடனே சொல்கிறாங்க, என்னோட சகோதரர் இங்கே ஆடு மேய்ச்சிட்டு வந்தாங்க, பெரிய கூட்டம், அவங்க எங்கே இருக்காங்க? உடனே அங்கே இருக்க மனுஷர்கள் சொல்கிறாங்க, அவங்க வந்து தோத்தானுக்கு போயிருப்பாங்க, அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நாங்கள் கேட்டோம். இது வந்து கன்ஃபர்மேஷன் ஆன ஒரு காரியம் இல்லை. தோத்தானில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமாய் அவள் சொல்லவில்லை, அவங்க பேசுகிறத நாங்கள் கேட்டோம். இப்போ யோசேப்புக்கு 2 விதமான முடிவுகள் எடுக்க முடியும். ஒன்று, தரப்படத்தில் போய் நான் போய் தேடி பார்த்தேன், அவங்களை கண்டுபிடிக்க முடியல, சில தோத்தானுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, அது வந்து அவங்க பேசினதை கேட்டு சொன்னாங்க அப்படின்னு யோசேப்பு சொல்லியிருக்கலாம். இப்போ என்ன பண்றாரு, 2வது வந்து தோத்தானுக்கு போவது, தேடி பார்ப்பது. 2வது முடிவை யோசேப்பு தீர்மானிக்கிறார். தீர்மானித்து இந்த சோத்து மூட்டையை தூக்கிட்டு யோசிச்சு பாருங்க, இப்போ 78 கிலோமீட்டர் நான் சொன்னேன், இப்போ இங்கிருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தோத்தான், 15 மைல். இங்கிருந்து இப்போ தோத்தானுக்கு போகணும். தோத்தான் போனாலும் கன்ஃபார்மாக அங்கே இருப்பாங்களான்னு தெரியாது. வேற ரூட் எடுத்தோ எப்ரோனுக்கு வந்திருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது போயிருக்கலாம், எதுவும் தெரியாது. ஆனாலும் யோசேப்பு ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுறாரு, ஆல்மோஸ்ட் 100க்கு மேலான கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. அதுவும் எப்படின்னா சோத்து மூட்டையை தூக்கிட்டு. யோசிச்சு பாருங்கள், 100 கிலோமீட்டர். இன்றைக்கி இருக்கிற வசதி வாய்ப்புகள் அன்று கிடையாது. ரோடு வசதி கிடையாது, ட்ராவல் பண்ணுற வசதி கிடையாது, ஷேர் ஆட்டோ கூட கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போது இந்த மனுஷன் இவ்வளோ வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு தன்னுடைய சகோதரர்களை யோசேப்பு நேசித்தபடியினால் இவ்வளவு தூரம் கடந்து செல்லுகிறார். வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. முதலாவது தகப்பனோட சொல்லை கேட்டு, 2வது சகோதரர் மேலே வைத்த அந்த அன்பின் நிமித்தம். அங்கே பட்னியாக இருப்பாங்களே, கஷ்டப்படுவாங்களே, அவங்க விசாரிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே, தகப்பனத்துலேருந்து ஒரு நற்செய்தி எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம், அவங்க சொல்கிற செய்தியை தகப்பனத்தில் வந்து சொல்லுவோன்னு சொல்லி ஒரு போஸ்ட்மேன் வேலை செய்ய போன யோசேப்புக்கு என்ன நடக்குதுன்னா, 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 18 நம்ம வாசிப்போம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இங்க அவன் மெயினா வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுன்னா, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் எப்படி நிறைவேறுவது என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தர் அவனுக்கு உரைத்த வாக்கு தத்தங்கள் எப்படி நிறைவேறுவது என்று சொல்லி நாம் பார்ப்போம். இதுதான் சகோதரருக்குள்ளாக இருக்கிற கோபம். இன்னைக்கு பலர் உங்களோட மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து பலர் உங்களை மேலே கோபப்படலாம். நான் சர்ச்சை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிறைய பேர் என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஒரு சர்ச்சை உருவாக்க முடியல, நீ எப்படி போய் சர்ச்செல்லாம் நீ கட்ட முடியும் அப்படி சொல்லி கேட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு 5 சபைகளை நாம் கட்டியிருக்கிறோம். 7 இடங்கள்ல ஆராதனை நடக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சபையை கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, நாம் ஒன்று முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கலாம். நம்மளை பார்த்த உடனே நம்ம ஏளனமாய் சிலர் பேசலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது பாருங்க, கர்த்தர் நம்மளை செயல்படுத்த ஆரம்பிப்பார். யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால அந்த தோத்தான் வரையும் சென்றான். இதே யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்காத ஒரு நபராக இருப்பாரானால் அங்கே போயிருப்பாரா, ஐயோ அவனுக்கு மோசமான ஜனங்க, அண்ணன்களாக இருந்தாலும் மோசமான ஆட்கள், நம்மளை கொன்றுவாங்க, அதனால் போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்த யோசேப்பு, நான் போகிறேன் அப்பா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்லி கடந்து செல்லுகிறார். தூரத்தில் பார்த்த உடனே அவங்க சொல்கிற ஒரே காரணம், இவனை கொல்ல போகிறோம், இவனோட சொப்பனங்கள், ஆண்டவர் இவன் மேலே வைத்த வார்த்தைகள் எப்படி நிறைவேறுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நீங்களும் பெரிய ஒரு தரிசனத்தோடு நீங்கள் ஓடுகிற மனுஷர்களாக இருக்கலாம். தரிசனம் உங்களுக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் பலர் அதுக்கு விரோதமாக சதி செய்யலாம்.
இன்னைக்கு கூட நாங்கள் கட்ட சபைக்கு விரோதமாக பலர் சதி செய்யலாம், ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்து முடிப்பான்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் விசுவாசிக்கப்படினால் காத்திருக்கோம். அதே போல தான் யோசேப்பு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார், என் பட்சத்தில் இருப்பான்னு சொல்லி சென்ற யோசேப்பு என்ன பண்ணுறாங்க, முதல்ல போன உடனே எதுவுமே அப்பா எதாவது கொடுத்தாரு, என்ன கேட்டார், அது எதுவுமே கேட்கல. அவன் போன உடனே அவனுடைய அங்கியை உருவுறாங்க. அந்த பல வர்ண அங்கி பல நாட்களாய் யோசேப்பு மேலே இருந்த அந்த ஆசீர்வாதம் அவள் கண்களை பறித்து கொண்டிருந்தது. இன்றைக்கு கூட உங்க குடும்பத்து மேல இல்ல உங்கள் மேல இருக்கிற ஆசீர்வாதம் பலரோட கண்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். இவன் மட்டும் எப்படி ஆசீர்வாதமா இருக்கான், இவன் மட்டும் எப்படி வல்லமையா இருக்கான், இவனுக்குள்ள மட்டும் எப்படி இவ்வளவு வல்லமை இருக்கு சொல்லி பலர் உங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சார்னா எந்த மனுஷனா இருந்தாலும் அது பறிக்க முடியாது. சில நாட்கள் அது உங்களை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் நிரந்தரமாக அந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. இங்க யோசேப்பு போன உடனே முதல்ல அந்த அங்கியை கழட்டுறாங்க. கழட்டிட்டு யோசேப்பை தூக்கி ஒரு குழியில போடுறாங்க. கடைசியில் ஒரு சில வாக்குவாதங்கள் நடந்த உடனே யூதாவும் சரி ரூபனும் சரி யோசேப்புக்கு பச்சமாய் பேசினபடினால ஏதோ இடத்துல அவனுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுகிற. கடைசியில் இஸ்மவேலியர்களுக்கு விற்று போடுகிறார்கள். விற்று போட்ட உடனே யோசேப்பு எகிப்துக்கு செல்லுகிறார். எகிப்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். 39:1 வாசிங்களேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஆமென், ஆமென், ஆமென். ரெண்டாவது வசனம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எஜமானாகிய எகிப்தினுடைய வீட்டிலே இருந்தான். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நீங்க சில நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த வஸ்திரம் உங்கள் மேல இருந்து விலகினது போல இருக்கலாம், அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகிறது போல இருக்கலாம், ஆனால் ஒருவரும் ஒருபோதும் நிரந்தரமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கவே முடியாது. உங்க மேல இருக்க அபிஷேகத்தை யாராலும் எடுக்கவே முடியாது. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் உன்னுடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேல வைத்த அந்த வார்த்தை விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற கிரியைகளாக இருந்தாலும் சரி, அது ஒருபோதும் நிலை நிற்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க யோசேப்புக்கு விரோதமாய் பேசுறாங்க, செயல்படுகிறாங்க, கொலை செய்யணும்னு சொல்லி திட்டமிடுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் யோசேப்பு எங்க செல்லுகிறானோ அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபை அவன் மேலே தங்கி இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சரி, யார் விரோதமாய் மாறினாலும் சரி, கர்த்தர் உங்கள் மேலே பட்சமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தின் கரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. எப்படிப்பட்ட உங்க இருதயத்தை உடைக்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் என்னோடு கூட உறவாடுகிறார். கர்த்தர் என்னோடு கூட நடக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இப்போது என் மேலே இருக்குதுன்னு சொல்லி விசுவாசித்து நடக்கிற பிள்ளையா இருங்க. அப்படி இருக்கும் பாருங்க, எந்தவித பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி துடிக்கிற கரங்களா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட கரங்களுக்கு தேவன் உங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வாராக. கடைசியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிகாரம்னா ஆதியாகமத்தில் 50ஆம் அதிகாரம். ரொம்ப அழகா அதோட கிளைமேக்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுடைய வல்லமையை கடைசியாக நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. இதுதான் உங்களோட முடிவாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளோட முடிவாக இருக்கும். என்னன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில எப்படி மாற்றுவார்னா, எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனமாய், கர்த்தரை பின்பற்றுகிற ஜனமாய், கர்த்தரை நேசிக்கிற ஜனமாய், கர்த்தரை எப்போதும் உயர்த்தி பிடிக்கிற ஒரு பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார்.
உனக்கு விரோதமாய் அநியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்து. எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை நீ முறியடிப்பாய். சொல்லுங்க, இருதயத்துக்குள்ளாக சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகளை தேவன் முறியடிப்பார். எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் தேவன் முறியடிப்பார். அந்த விசுவாசம் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளும்போது உங்கள் இருதயம் உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். இருதயம் சுத்திகரிக்கப்படும். உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் நிலை நிற்கும். நீங்கள் இந்த வேளையில் பலர் பேசின வார்த்தைகள், யாரோ ஏதோ ஒரு இடத்துல பேசின வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டு இருக்குமே. ஆனால் பலர் விட்ட சாபங்களை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம். பலர் உங்களோடு கூட இல்லையே என்று சொல்லி நீங்கள் வியந்து போயிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த குழியில் இருக்கும்போது யோசேப்போட எண்ணங்கள் என்னவா இருந்திருக்கும், அதை பற்றி வேதாமத்தில் குறிப்பிடலை. ஆனால் யோசித்து பார்க்கும்போது பாருங்க, அட பாவிங்களா, உங்களுக்கு நல்லது தானே செய்ய நான் வந்தேன், உங்களுக்கு நல்லது செய்ய தானே நான் வந்தேன், உங்களுக்கு வேண்டியது தான் நான் கொண்டு வந்தேன், அப்பா இடத்துல உங்களை நலம் விசாரிச்சுட்டு போய் அங்கே போய் ரிப்போர்ட் கொடுக்கறது தான் நான் வந்தேன். ஆனால் என்னை தூக்கி இப்படி குழியில் போட்டுட்டீங்களே. 17 வயசு பையன், யோசிச்சு பாருங்க. அதுவும் மிக தூரம் நடந்து வந்து களைப்புல இருக்கிற ஒரு பையன், வேதனையில் இருக்க சூழ்நிலையில விசுவாசிங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சூழ்நிலையில யோசேப்பு எப்படி நடந்து கொண்டான்னு சொல்லிட்டு வேதாமத்தில் குறிப்பிடல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், யோசேப்புக்குள்ளாக இருந்த தேவ வார்த்தை அவனை பலப்படுத்தி இருக்கும். ஹல்லேலூயா. அவன் உணர்ந்திருப்பான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கார். என்ன குழியில தூக்கி போடலாம், அடிமையாய் விற்று போடலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லிதான் விசுவாசத்துல எகிப்துக்கு சென்று போத்திபார் வீட்டுல வல்லமையா செயல்பட்டான். அவன் அடிமையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உத்தமமாய் நடந்து கொண்டான். அப்படி நடந்து கொண்டபடினால்தான் யோசேப்போட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. நீங்களும் விசுவாசிங்க. நான் இன்றைக்கு குழியில இருக்க போல இருக்கலாம், என்னை எல்லோரும் எதிர்க்கலாம், என்னை சுற்றி பகைவர்கள் இருக்கலாம், எல்லோரும் என்னை கெட்ட வார்த்தையில பேசலாம், என்னை சபிக்கிற வார்த்தைகளை பேசலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் முறியடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சபிக்கன்னு சொன்னேன், எனக்கு இன்னொரு வார்த்தையும் நினைவு வருது. நேத்து அதை குறித்து நாம் தியானித்தோம். பேதுரு சபிக்கவும் தொடங்கினான் இயேசுவை. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த சாபம் நிறைவேறுச்சா? நிறைவேறவே இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னென்ன சாபங்கள் வைக்கப்படுகிறதோ, எந்தெந்த தவறான வார்த்தைகள் வைக்கப்படுகிறதோ, பொய் சாட்சிகள் எழும்பப்படுகிறதோ, தேவன் எல்லாவற்றையும் முறியடிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அதே நேரத்தில் கர்த்தர் இன்னும் ஒன்றையும் நம்ம செய்ய உணர்த்துகிறார். என்னன்னா, நீங்க எந்த சூழ்நிலையிலும் சரி, மற்றவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் பேசியிருப்பீர்கள், ஆனால் இந்த வேளையில கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவரே என்னை மன்னித்திடுங்க ஆண்டவரே, ஒருபோது இனிமேல் யாரை குறித்தும் நான் சாபமான வார்த்தைகளை பேச மாட்டேன் ஆண்டவரே. இந்த வேளையில இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறபடினாலே, இந்த வேளையில 2 பக்கமும் இது வேலை செய்யும். எப்படின்னா, நீங்கள் சாபமாய் பேசியிருந்த மனுஷனாய் நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகளாக இருக்கலாம். இந்த வேளையில தேவன் 2யுமே கேன்சல் பண்ணுகிறார். 2 விதத்தாரையும் ஆண்டவர் சுத்திகரிக்க பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.